ஒவ்வொரு முறையும் சரியாக இருக்க வேண்டும் என்ற கவலையை நீங்கள் கைவிட வேண்டும். பரிபூரணமாக இருக்க வேண்டும் என்ற எண்ணத்தையும் நீங்கள் ஒதுக்கி வைக்க வேண்டும். ஏனெனில் உங்களால் அதை சரியாக செய்ய முடியாது. உங்களால் சரியாக உள்ளே நுழைய முடியாது. உங்களால் சரியாக வெளியேற முடியாது. உங்களிடம் சரியான எண்ணிக்கையிலான ஒப்பந்தங்கள் இருக்காது. உங்களிடம் உங்களுக்கு தெரியும் சரியான சொத்து இருக்காது. வேறு வார்த்தைகளில் சொன்னால் நீங்கள் நாஸ்டாக் வர்த்தகம் செய்யலாம். ஆனால் மினிஎஸ் மற்றும் பி சற்று சிறப்பாக செயல்பட்டு அதிக லாபத்தை தரலாம். மிகவும் சாத்தியமில்லை, ஆனால் இதற்கு மாறாகவும் நடக்கலாம். நான் சொல்வது புரிகிறதா? எனவே நீங்கள் எப்போதும் தவறாக இருப்பதற்கு ஏதேனும் காரணங்களை கண்டுகொண்டே இருப்பீர்கள். குறைபாடுகளை ஏற்றுக்கொள். எல்லாவற்றையும் தெரிந்து வைத்திருக்க வேண்டிய அவசியமில்லை என்ற எண்ணத்தை ஏற்றுக்கொள்ளுங்கள். நீங்கள் சரியாக இருக்க வேண்டிய அவசியமில்லை. சரிதானே? சரியாக இருப்பது லாபகரமானதாக இருப்பதற்கு சமமல்ல. இந்த உயர்நிலைக்கும் இந்த குறைந்த நிலை மற்றும் உயர்நிலையின் மையப்புள்ளிக்கும் இடையில் நான் கீழ்நோக்கிய மெழுகுவர்த்திகளை டவுன் க்ளோஸ் கேண்டல்ஸ் எதிர்பார்க்கிறேன். அது ஒரு கரடுமுரடான பேரிஷ் போக்கிற்கு சமம். அதற்காக என்னால் நீண்டகால நுழைவை லாங் என்ட்ரி எடுக்க முடியாது என்று அர்த்தமல்ல. இதன் பொருள் என்னவென்றால், நான் ஒரு நாள் வர்த்தகத்தில் நீண்டகால நுழைவை எடுத்தால் அதை மிக குறைந்த அந்நிய செலாவணியுடன் லீவரேஜ் செய்வேன். மேலும் நான் கரடுமுரடான அமைப்பை கண்டால் நான் எனது அதிகபட்ச அபாயமான 4.5 விழுக்காடு ஐ பயன்படுத்த முயற்சிப்பேன். எப்போதும் இல்லாவிட்டாலும் அதை கருத்தில் கொள்வேன். ஆனால் 3.5 விழுக்காடு அபாயத்துடன் நான் வசதியாக உணரும் வர்த்தகங்களை பார்க்க விரும்புகிறேன். இந்த குறைந்த நிலைக்கு கீழே செல்லும் வரை அது திரும்புவதற்கு அல்லது ஒருங்கிணைவதற்கு வாய்ப்புள்ளது மற்றும் மீண்டும் ஒரு திருத்தத்தை ரீட்ரேஸ்மெண்ட் நாம் காண்போம். எனவே இது இப்படி செய்யத் தொடங்கி சமநிலையில் இருக்கும்போது எனக்கு கூட ஒரு போக்கை தீர்மானிப்பது மிகவும் கடினமாகிறது. அப்படியானால் இதன் அர்த்தம் என்ன? வர்த்தகம் செய்யக்கூடாதா? இல்லை, நீங்கள் சிறிய கால அளவுள்ள ஒரு நாள் வரைபடங்களை நம்பியிருக்க வேண்டும் மற்றும் பணப்புழக்க தொகுப்புகளை லிக்விடிட்டி பூல்ஸ் தேட வேண்டும் என்றுதான் அர்த்தம். எனவே நீங்கள் அன்றாட ஏற்ற இறக்கங்களை வர்த்தகம் செய்வீர்கள், பழைய உச்சங்கள் மற்றும் தாழ்வுகளை கையாளுவீர்கள், மேலும் சுறுசுறுப்பாக செயல்படுவீர்கள். ஒரு அறுவை சிகிச்சை தாக்குதலை போல நீங்கள் சந்தையில் இருந்து பெற விரும்பும் புள்ளிகளை எடுத்துக்கொண்டு பின் வெளியேற வேண்டும். அதிக நேரம் சந்தையில் இருக்க முயற்சிக்காதீர்கள். சந்தை பழைய குறைந்த நிலைக்கு கீழே வர்த்தகம் செய்கிறது, அதற்கு கீழே வர்த்தகம் செய்து மேலே உயர்கிறது. ஆனால் அது இந்த குறுகிய கால உயர்நிலைக்கு மேலே வர்த்தகம் செய்கிறதா? இல்லை. பின்னர் அது மீண்டும் பழைய குறைந்த நிலைக்கு கீழே செல்கிறது. ஆனால் இங்கே உள்ள இந்த குறைந்த நிலைக்கு கீழே செல்லவில்லை. பிறகு அது திரும்பி உயர்கிறது. இங்கே நீண்ட நிலைக்கு செல்ல என்னை அனுமதித்த இந்த வரைபடத்தில் நான் என்ன கண்டேன்? நான் என்ன பார்த்தேன்? எதுவும் இல்லை. இந்த குறிப்பிட்ட வரைபடத்தில் நான் எதையும் பார்க்கவில்லை. நான் அதை எஸ் மற்றும் பி இல் பார்த்தேன். இந்த சார்ட்டை விட்டு வெளியேறும் முன் அந்த உச்சம் 14,620க்கு அருகில் இருந்தது என்பதையும் அது இந்த மெழுகுவர்த்திதான் என்பதையும் நீங்கள் கவனிக்க வேண்டும். நான் அந்த இடத்தில்தான் வெளியேறினேன். பின்னர் அது சிறிது சரிந்து மீண்டும் உயர்ந்தது. நீண்டகால உச்சத்தை நோக்கி நகர்ந்து அங்குள்ள வாங்குபவர்களின் பக்கத்தை அழித்தது. இப்போது எஸ் மற்றும் பி ஐ பார்ப்போம். எஸ் மற்றும் பீலும் அதே போன்ற சூழல்தான். உச்சம், அதுதான் அந்த நாளின் சிறந்த சூழல். இந்த உச்சம், இதுதான் காலை 8:30 அது சென்றடையக்கூடிய இடம். நாம் இங்கேயே இருக்கிறோம். அதற்கு மேல் அது செல்லும் என்று எதிர்பார்ப்பதில் என்ன பயன்? பெரிதாக ஒன்றுமில்லை. நாம் ஏதேனும் ஒரு நீட்டிப்பை காண விரும்புகிறோம். எனவே சந்தை அது அந்த குறுகிய கால உச்சத்திற்கு மேல் சென்று பின்னர் அந்த தாழ்வை விட கீழே சென்றது. ஆனால் என்ன நடக்கிறது என்று பாருங்கள். அது அதற்கு கீழே வர்த்தகமாகி மீண்டும் மேலே வருகிறது. இந்த பகுதிக்குள் இருக்கும் நிலையற்ற தன்மையையும் ஒழுங்கின்மையையும் பாருங்கள். பிறகு சந்தை உயரத் தொடங்குகிறது. எனவே பணப்புழக்கம் இங்கே ஈர்க்கப்படும். அது இங்கே விற்பனையாளர்களின் பக்கத்தை எடுத்துக்கொண்டது. எனவே 44.95 மட்டத்தை நோக்கிச் செல்வதற்கு ஏதேனும் காரணங்கள் உள்ளனவா என்று இந்த விலை நகர்வுக்குள் பார்ப்போம். சரி, இந்த 2 நிமிட சார்ட்டைத்தான் நான் பயன்படுத்தினேன். சந்தை பழைய தாழ்விற்கு கீழே வர்த்தகம் ஆகிறது. அதை நாம் இங்கே பார்க்கிறோம். ஸ்கிரீன்ஷாட் குறித்து வருந்துகிறேன். இதை நான் முன்பே குறிப்பிட்டிருக்க வேண்டும். ஆனால் டிரேடிங் வியூவில் உங்கள் 2 நிமிட சார்ட்டை பார்த்தால் இது இன்னும் தெளிவாக தெரியும். மன்னிக்கவும், இந்த குறைந்த மெழுகுவர்த்தி அதன் உச்சம். பின்னர் ஒரு மெழுகுவர்த்தி மேலே அடுத்த மெழுகுவர்த்தியின் தாழ்வு. அங்கேதான் உங்கள் நியாயமான மதிப்பு இடைவெளி ஃபேர் வேல்யூ கேப் உள்ளது. அதுதான் இந்த நகர்வு. எனவே நம்மிடம் இடப்பெயர்ச்சி தாழ்வு மற்றும் இடப்பெயர்ச்சி உச்சம் உள்ளது. சந்தை அமைப்பில் நேர்மறையான மாற்றம் உள்ளதா? ஆம், அது அதற்கு மேல் வர்த்தகமாகிறது. நீங்கள் நியாயமான மதிப்பு இடைவெளியை தேடுகிறீர்கள். இங்கே ஏதாவது இருக்கிறதா? இல்லை. இங்கே ஏதாவது? இல்லை. இங்கே எப்படி? இல்லை. இந்த கீழ்நோக்கிய நகர்வால் அது மூடப்பட்டது. ஆனால் நம்மிடம் இது உள்ளது. எனவே காலை 10:36 மணிக்கு நாம் அதற்குள் வர்த்தகம் செய்கிறோம். அந்த மெழுகுவர்த்தி உருவாகிறது. அது எஸ் மற்றும் பி இல் ஒரு நீண்ட நிலை. இப்போது
அதை S மற்றும் P இல் உள்ள இந்த நியாயமான மதிப்பு இடைவெளியுடன் ஒப்பிட்டு பாருங்கள். நாம் பழைய தாழ்விற்கு கீழே வர்த்தகம் செய்தோம். நாம் விற்பனையாளர்களின் பக்கத்தை வெளியேற்றினோம். S மற்றும் P இல் சந்தை அமைப்பில் மாற்றம் ஏற்பட்டுள்ளது. இந்த சராசரிகள் பொதுவாக இணைந்து செயல்படுகின்றன. அதன் பொருள் அவை பொதுவாக ஒரே திசையில் நகர்கின்றன. எனவே நான் டவ் குறியீட்டை பார்க்கிறேன். நீங்கள் என்னை அதில் வர்த்தகம் செய்வதை பார்க்காவிட்டாலும் நான் அதை கவனித்துக் கொண்டிருக்கிறேன். நானும் S மற்றும் P ஐயும் கவனித்து வருகிறேன். நாஸ்டாக் அதன் ஏற்ற இறக்கம் மற்றும் நகர்வு விட அதிகமாக இருப்பதால் நான் அதற்கு முன்னுரிமை அளித்தாலும் காலை 10:36 மணிக்கு மீண்டும் நாஸ்டாக்கிற்கு செல்வோம். அதில் எந்த நியாயமான மதிப்பு இடைவெளியையும் ஃபேர் வேல்யூ கேப் நாம் பார்க்கவில்லை, இல்லையா? இல்லை. ஆனால் நாஸ்டாக் திரும்புவதை நாம் பார்க்க தொடங்குகிறோம். எனவே இந்த ஆர்டர் பிளாக்கிற்கு அருகில் நான் லாங் சென்றேன். சரி, நான் 14,505 இல் நுழைந்தேன். எனவே S மற்றும் Pக்கு நியாயமான மதிப்பு இடைவெளி ஒரு தொடக்க புள்ளியாக இருக்கும் என்று நாம் எதிர்பார்த்தால், இந்த சந்தைகள் பொதுவாக இணைந்து நகர்வதால் எனக்கு நாஸ்டாக்கில் நியாயமான மதிப்பு இடைவெளி தேவையில்லை, ஏனெனில் நான் எனது குறிகாட்டியாக பயன்படுத்துகிறேன். நான் இப்போது என்ன சொன்னேன்? பேசக்கூடாத வார்த்தை. குறிகாட்டிகள், இண்டிகேட்டர்ஸ். ஆம், என் சாட்களில் சுவரோவியங்கள் போல அவற்றை நான் ஒட்டவில்லை என்றாலும் நீங்கள் என் சாட்களில் மெழுகுவர்த்தி விளக்கப்படங்களை காணலாம். நீங்கள் தர்க்கத்தை காணலாம். சந்தைகள் பணப்புழக்கத்திற்காக எவ்வாறு செயல்படுகின்றன என்பதை நீங்கள் காணலாம். விலையை மறைக்கவோ அல்லது போலியாக காட்டவோ எதுவும் இல்லை. நீங்கள் அதை பார்க்கலாம். இது தெளிவாக உள்ளது. உங்களுக்கு அது தேவை. நீங்கள் குறிகாட்டிகளின் கதையை படிக்காமல் விலையின் கதையை படிக்க தெரிந்திருக்க வேண்டும். எனவே S மற்றும் P இந்த குறைந்த அளவு அதன் விலை மாற்றத்தில் இங்கே ஒரு பழைய நியாயமான மதிப்பு இடைவெளிக்குள் வர்த்தகம் செய்யப்பட்டது என்பதுதான் தர்க்கம். ஆனால் நாஸ்டாக்கில் நியாயமான மதிப்பு இடைவெளி இல்லை. அதை பார்க்கிறீர்களா? இப்போது மீண்டும் S மற்றும் P க்கு செல்வோம். எனது கட்டண உறுப்பினர்கள் கூட இன்று இரவு ஒன்றை கற்றுக்கொள்கிறார்கள். இதற்கு நான் பணம் வசூலித்திருக்க வேண்டும். OCT நியாயமான மதிப்பு இடைவெளி வர்த்தகம் அதனுள் இறங்கியது. அது S மற்றும் P க்கான லாங், ஆனால் நான் S மற்றும் P இல் வர்த்தகம் செய்ய விரும்பவில்லை. எனவே நாஸ்டாக்கில் எனது லாங் நுழைவிற்கு அந்த மெழுகுவர்த்தியின் நேரத்தை பயன்படுத்தப் போகிறேன். சாட்டில் இல்லாததை வர்த்தகம் செய்தல். சிறு குறிப்பு, சிறு தூண்டுதல். எனவே சந்தை உயர்கிறது மற்றும் அது குறுகிய கால உயர்வுக்குள் வர்த்தகம் செய்கிறது. அது இங்கே மீண்டும் செல்வோம். எனவே மீண்டும் அந்த 4496 449 ஐச் சுற்றி தோராயமாக நாம் அதை 96 என்று அழைப்போம். 4496. அது சரியாக இங்கே இருக்கும். அதை தாக்குகிறது, அதை நீக்குகிறது, இன்னும் கொஞ்சம் திரட்டி, பின்னர் அந்த நீண்டகால பழைய உயர்வை முறியடித்து இன்னும் உயர்கிறது. சரி, இது இங்கே திரும்புகிறது என்ற நம்பிக்கையை எனக்கு கொடுத்தது எது? சரி, 3 சராசரிகளையும் ஒன்றாக பார்ப்போம். டவ் சந்தை இங்கே எவ்வாறு குறைவாக வர்த்தகம் செய்கிறது என்று பார்த்தால், இந்த மேல் ஷார்ட் டோ ஃபியூச்சர்ஸ் ஆகும். நாஸ்டாக் ஃபியூச்சர்ஸ் நடுவிலும் S மற்றும் P இங்கே கீழ்முனையிலும் உள்ளது. எனவே அது நாஸ்டாக், S மற்றும் P. நாஸ்டாக் மற்றும் S மற்றும் P சரிவின் போது டவ் என்ன செய்கிறது என்று பாருங்கள். அது சொல்கிறது, வேண்டாம், நான் இதிலிருந்து விலகி இருக்கிறேன் நண்பர்களே. நாஸ்டாக் மற்றும் S மற்றும் P செய்ததைப் போல குறைந்தபட்ச விலையை உருவாக்க அது விரும்பவில்லை. இரட்டை மேற்கோள் குறி. அதை நீங்கள் அங்கேயே காணும்போது இதோ ஒரு முக்கியமான விஷயம். நீங்கள் ஏற்கனவே எதிர்பார்த்தது. நீங்கள் இதை தேடவில்லை. எனது மாணவர்கள் என்னிடம் பயிற்சிக்கு வரும்போது இந்த அமைப்பை பார்க்கிறார்கள். அவர்கள் நினைக்கிறார்கள், ஓ, இது வேறுபடுகிறது, டைவர்ஜிங், எனவே இது எதிர் திசையில் செல்லும் என்று அர்த்தம். இரட்டை மேற்கோள் குறி. இல்லை, விலை நிகழ்நேரத்தில் செயல்படுவதற்கு முன்பே நீங்கள் ஏற்படுத்திய ஒரு கருத்தை இது உறுதிப்படுத்துகிறது. இதன் பொருள் என்ன? நீங்கள் ஏற்கனவே உயர்வதற்கான காரணத்தை தேடிக்கொண்டிருக்கிறீர்கள். அப்படியென்றால் நீங்கள் பழைய குறைந்தபட்ச விலையை பார்க்கிறீர்கள் என்று அர்த்தம். அது பழைய குறைந்தபட்ச விலைக்கு கீழே வர்த்தகமாகிறதா? சரி, சந்தை அமைப்பில் ஏற்றத்தை புல்லிஷ் குறிக்கும் மாற்றம் உள்ளதா? ஆம், அதை S மற்றும் P இல் பார்த்தோம், ஆனால் நாஸ்டாக்கில் பார்க்கவில்லை. இன்று காலை நாஸ்டாக்கில் நான் உங்களுக்கு கற்பிக்கும் எந்த அறிகுறியும் இல்லை, ஆனால் அது, கேளுங்கள், அது S மற்றும் P இல் இருந்தது. இல்லை, நான் டவ் இல் வர்த்தகம் செய்வதில்லை, ஆனால் அதை ஒரு குறியீடாக பயன்படுத்துகிறேன். அது என் சாட்டுகளில் முழுமையாக ஒட்டப்படவில்லை. என்னிடத்தில் பல திரைகள் இருப்பதால் நான் அதை பார்க்கிறேன். நான் என் திரைகளை பார்க்கிறேன். இது போன்ற விளக்கப்படங்களை காட்டும் ஒரு திரை என்னிடம் உள்ளது. எனவே ஒன்றன் மேல் ஒன்றாக அடுக்கப்பட்ட 3 சராசரிகளுக்கும் இடையிலான உறவை நான் பார்க்கிறேன். நீண்டகால முதலீடுகளுக்காக விலைமாற்றம் குவியும் ஒரு காலத்தையும் பகுதியையும் நான் பார்க்கிறேன் என்றால் நான் இதையே தேடுகிறேன். அல்காரிதத்தின் அந்த சிறிய தடயத்தை தேடுகிறேன். டவ் அந்த குறைந்தபட்ச விலையை விட கீழே செல்ல விரும்பவில்லை என்பதை இது குறிக்கிறது.
தொடர்பு சரிவுகளை தேடும் நபர்களுக்கு இது ஒரு குறிப்பை தருகிறது. சரி, தொடர்பு என்பது அவை இங்கே, இங்கே மற்றும் இங்கே கீழே நகர்வதாகும். ஆனால் அவை ஒன்றாக இணையாக நகரும் அந்த தொடர்பு ஒரு முக்கியமான நேரத்தில் இங்கே உடைந்துவிடுகிறது. நாஸ்டாக் மற்றும் எஸ் மற்றும் பி அதன் பழைய குறைந்தபட்ச விலைக்கு கீழே வர்த்தகம் ஆகும் அதே நேரத்தில் ஐசிடி ஒரு பழைய குறைந்தபட்ச விலைக்கு கீழே போலி உடைப்பு ஏற்பட்டு பின் உயர்வது அல்லது பழைய உச்சத்திற்கு மேலே போலி உடைப்பு ஏற்பட்டு சரிவது எப்படி உங்களுக்கு தெரியும் என்று என்னிடம் அடிக்கடி கேட்கிறார்கள். இதைத்தான் நான் டர்ட்டில் சூப் என்று அழைக்கிறேன். லிண்டா ராஷ் மற்றும் லாரி கானரின் ஸ்ட்ரீட் ஸ்மார்ட் புத்தகத்தில் கற்பிக்கப்படும் அதே அமைப்பு இதுவல்ல, அது உண்மையில் ஒரு சிறந்த புத்தகம். அதற்கு என்னுடைய சொந்த விளக்கம் உள்ளது. அது மிகவும் எளிதானது. இது எளிமையானது. அப்படி எதுவும் இல்லை. உங்களுக்கு தெரியும், நான் அவர்களுடைய முறையை கற்றுக் கொடுக்கப் போவதில்லை. புத்தகத்தை வாங்கி அந்த எழுத்தாளர்களை ஆதரியுங்கள். ஆனால் ஷார்ட் பொசிஷன் எடுப்பதற்காக பழைய உச்சங்களுக்கு மேல் சந்தை நகர்வதை நான் கவனிக்கிறேன். இதற்கு நேர்மாறான நிலை இருந்தால், அதாவது டவ் இண்டெக்ஸ் புதிய உச்சத்தை தொடாமல் எஸ் மற்றும் பி மற்றும் நாஸ்டாக் புதிய உச்சத்தை தொட்டால் என்னவாகும்? இது மட்டும் தனியாக எதையும் குறிக்காது. பல ஆண்டுகளில் பல மாணவர்கள் இதை பார்த்து, ஓ, இது ஒரு மந்திரம் என்று நினைத்தார்கள். நான் இதை மட்டும் செய்ய போகிறேன் என்று நினைப்பார்கள். நானும் முதலில் இதை கவனிக்கத் தொடங்கியபோது விருப்பமின்றி அதே தவறை செய்தேன். நான் எதையும் செய்ய தேவையில்லை என்று நினைத்தேன். நான் இதை கவனித்தாலே போதும் என்று கருதினேன். ஆனால் அது சரியாக வேலை செய்யவில்லை. சரி, நான் கணக்குகளை இழந்துவிட்டேன். ஆம், இதை சொல்வதற்கு எனக்கு அவமானம் இல்லை. 90களில் இதையே செய்து இந்த வேறுபாடுகளை மட்டும் கவனித்து என் கணக்குகளை இழந்துள்ளேன். பிறகுதான் புரிந்து கொண்டேன், இது ஏன் உருவாகிறது என்பதற்கான ஒரு காரணம் இருக்க வேண்டும் என்று. உண்மையைச் சொல்லப்போனால் எனக்கு இதை பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. ஏனென்றால் நான் எதை தேடுகிறேன் என்பது எனக்கு தெரியும். நான் வாங்க முயற்சிக்கும்போது இது போன்ற வேறுபாடுகளை உருவாக்கும் என்பது எனக்கு முன்பே தெரியும். ஆனால் ஒரு தொடக்க நிலையில் இருக்கும் மாணவராக உங்களிடம் அந்த அனுபவம் இருக்காது. அதில் தவறில்லை. உங்களுக்கு என்னை விட அதிக வர்த்தக அனுபவம் இருக்கலாம். ஒருவேளை நீங்கள் 31 ஆண்டுகளாக வர்த்தகம் செய்து கொண்டிருக்கலாம். அது இருக்கட்டும், அதில் எந்த தவறும் இல்லை. ஒருவேளை உங்களுக்கும் இது தேவைப்படாமல் இருக்கலாம். ஆனால் ஒரு மாணவராக இண்டிகேட்டர்கள் இல்லாமல் நேரடியாக விலை மாற்றத்தை படிக்க பழகாதவர்களுக்கு இதுவே சிறந்த இண்டிகேட்டராக இருக்கும். உங்களுக்கு மூவிங் ஆவரேஜ் தேவையில்லை. உங்களுக்கு ஸ்டோகாஸ்டிக் தேவையில்லை. உங்களுக்கு பிபோனாச்சி தேவையில்லை. உங்களுக்கு அது எதுவுமே தேவையில்லை. புரிகிறதா? உங்களுக்கு அது தேவையில்லை. நான் பிபோனாச்சியை பயன்படுத்துவதற்கான ஒரே காரணம் அதன் மையப்பகுதியை காட்ட மட்டுமே. அதை கவனித்தீர்களா? நாம் இன்னும் ஆப்டிமல் ட்ரேட் என்ட்ரி பற்றி பேசவே இல்லை. எந்த விஷயமும் இல்லை. நான் இதை மிகவும் எளிமையாக்கிவிட்டேன். இது அழகாக இருக்கிறது, இல்லையா? இது எளிதானது. இது மிகவும் எளிமையானது. இது என் மகளே செய்யும் அளவுக்கு எளிதாக இருக்க வேண்டும். ஏனென்றால் இதை அவளால் செய்ய முடியவில்லை என்றால் அவளுக்கு நான் எதையும் சொல்லிக் கொடுக்கப் போவதில்லை. இருப்பினும் இந்த முறை எவ்வாறு லாங் பொசிஷன்களை உறுதிப்படுத்துகிறது என்பதை நீங்கள் சிந்திக்க வேண்டும். இது டவ் மற்றும் நாஸ்டாக் இடையேயான தொடர்பு. டவ் சந்தை புதிய உச்சத்தை தொட்டதை கவனியுங்கள். அதே நேரத்தில் நாஸ்டாக் அந்த புதிய உச்சத்தை தொடவில்லை. இப்போது நான் அதை எஸ்எம்டி ஆக கற்பிக்கிறேன். 6 சிஸ்டர் என்பது எஸ்எம்டி போன்றது, ஆனால் அது ஒன்றல்ல. டிரெண்டிங் சந்தையில் சில சூழ்நிலைகள் உள்ளன. அங்கு 6 சிஸ்டர் வாய்ப்பானது ஒரு சொத்து அல்லது தொடர்புடைய சந்தையில் இன்னும் நிகழாத நகர்வை காண்பிக்கும். பழைய உச்சத்தையோ அல்லது பழைய தாழ்வையோ சந்திப்பது அல்லது அதையும் தாண்டிச் செல்வது. அதை வைத்து நான் என்ன சொல்கிறேன் என்பதை விளக்குகிறேன். ஏனென்றால் இங்கே உள்ள இந்த உச்சம் டாவ் வில் இந்த உச்சத்தால் முறியடிக்கப்பட்டது. சமச்சீர் சந்தையில் நாஸ்டாக் தானாகவே மேலே சென்று அதையும் தொடும் என்று எதிர்பார்ப்பது நியாயமானது. ஆனால் கூர்ந்து கவனியுங்கள். நீங்கள் என்ன பார்க்கிறீர்கள்? இங்கே ஒரு தோல்வி உள்ளது. எனவே இந்த உச்சி இதைவிட உயர்ந்தது, அதே சமயம் இந்த உச்சி மேலும் உயர்ந்துள்ளது. நாங்கள் ஒரு குறிப்பிட்ட நேரத்தை பார்க்கிறோம். மேலும் நாங்கள் பார்ப்பது இந்த வேறுபாட்டை. இப்போது நாங்கள் எஸ் ஐ பார்க்கப் போகிறோம். எஸ் ஆலும் இங்கே ஒரு உயர்ச்சியை உருவாக்க முடிந்தது, ஆனால் அது அங்கே அந்த உயர்ச்சியை உருவாக்கவில்லை. அதை கவனியுங்கள். எனவே நான் இந்த கருத்தை எடுத்து டாவ் வில் காட்டினால் நாங்கள் இங்கே இந்த உச்சத்தை தாண்டிச் சென்றோம். அதை இன்னும் விளக்கமாக பார்ப்போம். எனவே இங்கே உச்சம் உடைக்கப்பட்டுள்ளது. காலை 8 மணிக்கு உயர்ந்த உச்சி. இந்த உச்சி மற்றும் அந்த உச்சி ஆகிய இரண்டுமே டவ் வில் எஸ் உடன் மீறப்பட்டன.
நாங்கள் இங்கே ஒரு உயர்ச்சியை உருவாக்கினோம், ஆனால் காலை 8 மணிக்கு இங்கே அந்த உயர்ச்சியை உருவாக்கவில்லை. எனவே இந்த உச்சி அதைவிட குறைவாக இருந்தது. நாஸ்டாக்கை நாம் பார்த்தால் இரண்டிலும் அந்த குறைந்த உச்சத்தை பெற்றோம். இந்த உச்சி ஊடுருவப்படவில்லை மற்றும் நாங்கள் வேறுபடுகிறோம். ஆனால் இப்போது 6 சிஸ்டர் அணுகுமுறை எங்கே நிகழ்கிறது மற்றும் அதை ஒருங்கிணைக்கும் சந்தையில் எவ்வாறு பயன்படுத்துவது என்பது இங்கே உள்ளது. இது பலவீனமாக இருந்தால் இது ஒரு பெரிய தள்ளுபடிக்கு டிஸ்கவுண்ட் கீழே இறங்கும் வரை நாங்கள் காத்திருப்போம். அதாவது இந்த தாழ்வு முதல் இந்த உச்சி வரை அதற்கு ஒரு ஃபிப் அளவை எடுப்போம். எனவே இந்த தாழ்விலிருந்து இந்த உச்சி வரை உங்கள் உகந்த வர்த்தக நுழைவு நிலைகள் இங்கே உள்ளன. இதோ சமநிலை ஈக்குவலிபிரியம். எனவே இது கீழே வர்த்தகமாகி பிறகு ஆர்டர் பிளாக்கிற்குள் செல்கிறது. இது இந்த தொடர்ச்சியான கீழ்நோக்கிய மெழுகுவர்த்திகள் கருப்பு நிறத்தில் உள்ளவை. மேலும் இங்கே ஒரு நியாயமான மதிப்பு இடைவெளி ஃபேர் வேல்யூ கேப் உள்ளது. எனவே இதுதான் உங்கள் தள்ளுபடி. இந்த உச்சத்தையும் அந்த உச்சத்தையும் நீங்கள் பார்த்தால் வாங்குபவர்களின் ஆர்வம் இங்கே உள்ளது. லாபகரமான வர்த்தகத்தை கண்டறிய இது எல்லா வழிகளிலும் மேலே செல்ல வேண்டிய அவசியமில்லை. எனவே நான் இந்த நியாயமான மதிப்பு இடைவெளியில் ஆர்டர் பிளாக்கிற்கு உள்ளே சமநிலைக்கு கீழே உகந்த வர்த்தக நுழைவுக்குள் இந்த 2 நிலைகளில் 62 மற்றும் 79 விழுக்காடு அளவில் வாங்க முடியும். ஃபிப் இல். எனவே நான் தள்ளுபடியில் வாங்க பார்க்கிறேன். அங்கே அதுதான் நிலை என்பதை நீங்கள் பார்க்கலாம். அங்கேதான் நான் அதன் மேல். எனவே நான் தள்ளுபடியில் வாங்க பார்க்கிறேன். அங்கே அதுதான் நிலை என்பதை நீங்கள் பார்க்கலாம். அங்கேதான் நான் அதன் மேல் காட்டுகிறேன், நீங்கள் பார்க்கலாம். சரி, ஆர்டர் பிளாக் உள்ளே ஃபேர் வேல்யூ கேப் உள்ளே டீப் டிஸ்கவுண்ட் உள்ளே நான் நிலையை உருவாக்கினேன். இந்த உயர்வுக்கு மேலே உள்ள பை சைடை இலக்காக கொண்டு மற்றும் இங்கே மேலே உள்ள பை சைடு நான் இரண்டிற்கும் இடையில் ஒன்றை வைப்பேன். இங்கே மற்றும் அங்கே. சரி, எனவே அந்த விலை ஏற்றம் அது மேலே செல்ல வாய்ப்பிருந்தாலும் நான் இங்கே செல்ல வேண்டிய அவசியம் இல்லை. நான் இங்கேயே வெளியேறினேன், ஏனென்றால் இந்த பை சைடை எடுத்த பிறகு அது எஸ் மற்றும் டாவ் வில் காணப்பட்டதை மீண்டும் இணைக்க விரும்பலாம் என்று எனக்கு தெரியும். இப்போது மீண்டும் அவற்றிற்கு செல்வோம். இந்த உயர்வுகளில் இந்த குறிப்பிட்ட உயர்வினில் எஸ் மற்றும் டாவ் வில் எவ்வளவு அதிகமாக குறைந்துள்ளது என்று பாருங்கள். ஆம், மூன்றிலுமே சரிவு ஏற்பட்டது. எஸ் முடிந்திருந்தாலும் இந்த பழைய உயர்வுக்கு மேல் செல்ல நாஸ்டாக் வால் முடியவில்லை. முந்தைய வர்த்தக அமர்வில் 230 இல் இருந்த அதன் உயர்வுக்கு மேல் செல்ல டாவ் விற்கும் முடிந்தது. எஸ் அதை செய்ய தயாராக இல்லை. ஆனால் எஸ் இல் 2 உயர்வுகளில் ஒன்று எடுக்கப்பட்டது. டாவ் வில் 2 உயர்வுகளும் எடுக்கப்பட்டன. நாஸ்டாக் வில் எந்த உயர்வும் எடுக்கப்படவில்லை. அதுதான் 6வது சகோதரி. மேலும் நாம் ஒருங்கிணைப்பில் இருக்கிறோம். எனவே அது டிஸ்கவுண்டிற்குச் சரிந்து பின்னர் பை சைடுக்கு மேல் செல்ல உயரும் என்று அர்த்தம். ஆனால் டாவ் வால் அதை செய்ய முடிந்தது. எனக்கு எஸ் அதை செய்ய வேண்டிய அவசியமில்லை, அது ஏற்கனவே குறைந்துவிட்டது. எனவே ஒருங்கிணைப்பு சந்தையில் 6வது சகோதரியை பயன்படுத்துவது ஒரு உயர்வை அல்லது தாழ்வை உருவாக்க தவறியதை தேடுகிறோம் என்று அர்த்தம். இது பொதுவான SMT போன்றது. ஆனால் நான் பயன்படுத்தும் 6வது சகோதரி அணுகுமுறை அல்லது கருத்து என்னவென்றால் அது பின்னர் அதை செய்ய முயற்சிக்கும். நீங்கள் பலவீனமானவற்றில் உங்கள் கவனத்தை செலுத்த வேண்டும், ஏனென்றால் வேதாகமம் அவ்வாறு கூறுகிறது. முதலில் இருப்பவர் கடைசியாக இருப்பார். இதனால் மேலே ஏறுவதற்கு தேவையான வேகத்தை கூட திரட்ட முடியவில்லை. எஸ் சற்று உயர்ந்துவிட்டது, ஆனால் நாஸ்டாக் மீண்டும் பை சைடு வரை உயர்ந்தது.